ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் வெங்காய சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும், பல்லாரி சேர்க்கக்கூடாது. தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். சம்பலுக்கு தக்காளி பழமாக தாங்க இருக்கணும், காயாக இருக்கக்கூடாது. இப்போது 2 தக்காளியுமே நாம் சூடு பண்ணிக்கலாம், அந்த தக்காளியோட தோல் நல்லா கருகிற வரைக்கும். இந்த வெங்காய சம்பல் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தக்காளி நல்லா சுட்டு அதோட தோல் நல்லா கலண்டு வருது பார்த்திங்களா, நல்லா அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா சுட்டாச்சு, அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலை எடுத்துடலாம். ஒரு பவுலில் நாம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருக்க மல்லி இலை, நம்ம சம்பலுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயத்துலேருந்து தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி சூடு ஆறுனதும் நம்ம தோல் எடுத்தாச்சு. தக்காளியையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நம்ம நல்லா நொறுங்க பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தாங்க அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது துருவின தேங்காவையும் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாங்க. இதுக்கு கடுகு மட்டும்தாங்க சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. கடுகு வெடித்ததும் நாம் வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு தாளித்து தான் ஆகணும்னு இல்லைங்க, தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம். நம்மளோட சம்பல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறந்துடாமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.